எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்பட்டு கிராமங்களில் இருக்கின்ற நாடார் சங்கங்களை எல்லாம் தொலைத்த நாடார்கள் 2005க்கு முன்னாடி நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்க ஒரு நாடார் சங்கம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த நாடார் இளைஞர்கள்லாம் ஒன்னா கூடி மண்டபத்துல, கோயில் மண்டபத்துல, தெருவிளக்கு போடுற அந்த தெருவில் உட்காந்து ஏதாவது ஒரு நாடார் சங்கத்தை, நாடார் இளைஞர் பேரவை, நாடார் பேரவை, நாடார் வாலிபர் சங்கம், நாடார் இளைஞர் சங்கம், இந்து நாடார் வாலிபர் சங்கம், வாலிபர் சங்கம், அது மாதிரி தமிழ்நாடு நாடார் பேரவை, நாடார் பேரவை, இப்படி அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை, அகில இந்திய நாடார் பேரவை, இப்படி சொல்லி ஏதாவது ஒரு பேர்ல ஒரு சங்கத்தை வைத்து எல்லா கிராமங்களிலும், சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 2 சங்கம் 3 சங்கம்லாம் இருக்கும். அப்படி சங்கங்களை வளர்த்தவர்கள் நாடார்கள். ஆனால் 2005 அதற்கு பிறகு பார்த்தோம்னா எல்லாரும் எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்பட்டு போய் நாடார் சங்கங்கள்லாம், கிராமங்கள்ல இருந்த நாடார் சங்கங்கள்லாம் காணாம போயிட்டு, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காமராஜருடைய பிறந்த நாள் விழாவை நடத்துவதற்கு இன்னைக்கு தென் மாவட்டங்களை பார்த்தோம்னா, நாங்க எங்க பகுதி அப்ப திருநெல்வேலி மாவட்டமா இருந்துச்சு, அப்ப பார்த்தோம்னா காலையில 6 மணிக்கு கொடியேற்ற தொடங்கி நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கங்க கொடியேற்றுவது, விழாவில் கலந்து கொள்வது, இப்படிலாம் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்களில் நாடார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்ல ஏதாவது ஒரு நாடார் சங்கம் கபடி விளையாட்டு நடத்துவாங்க. அதை தொடங்கி வைக்கிறதுக்கு நாங்க போவோம். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நாடார் சங்கங்கள் அதிகமான அந்த சமுதாய பற்று அன்னைக்கு இளைஞர்கள்ட்ட மிக மிக அதிகமாக இருந்தது. நம்முடைய வழிநடத்திய தலைவர்கள் நமக்கு எப்படியாவது ஒரு எம்எல்ஏ பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக எம்எல்ஏக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு போன காரணத்தினாலத கிராமங்களில் இருக்கக்கூடிய நாடார் சங்கங்கள்லாம் அன்னைக்கு காணாம போயிட்டு. எதற்காக இவர்கள் எம்எல்ஏ பதவி கேட்டார்கள்? அதற்காக நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய சமூகத்தை ஒன்றாக இணைப்பதற்காக ஒரு கட்சியை தொடங்கி அவர்கள் சட்டமன்றத்திலே சென்றார்கள். அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவருடைய சமுதாய மக்களை ஒன்றிணைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அவர்களும் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். அதே மாதிரி டாக்டர் திருமாவளவன் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தை ஒன்றாக இணைத்து அவர்களும் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய சமுதாய மக்களை ஒன்றாக இணைத்து சட்டமன்றத்திற்குள் சென்று ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றார்கள். நாடார்களுடைய அமைப்புகளுக்கு அப்படி ஒரு பிரதிநிதித்துவம் அன்னைக்கு இல்லை. அதனால இவர்கள் எப்படியாவது நாடாருக்கு ஒரு அமைப்பு வேணும், நாடாருக்கு எப்படியாவது ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பல அரசியல் கட்சி தலைவர்களை நாடி சென்றார்கள். பல்வேறு நாடார் சமுதாய அமைப்புகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில எங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்க, நாங்களும் அரசியல்ல போட்டியிடுதோம், நாங்களும் வலிமையான ஒரு சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ அரசியல் கட்சியுடைய தலைவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இவர்கள்லாம் வாய்ப்பு கேட்டார்கள். ஆனாலும் எந்த அரசியல் கட்சியும் அன்றைக்கு நாடார் சமுதாய தலைவர்களை மதிக்கவில்லை. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் பல பிரிவா இருக்கீங்க, எல்லாரும் ஒன்னா வாங்க ஒன்னா வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் ஒன்றாகவும் சென்றார்கள், அப்போதும் கிடைக்கல. இந்த அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி என்ன அப்படின்னா, வேற எந்த சமுதாயத்திலையும் எல்லா சமுதாயத்திலையும் ஒரே சங்கமா தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லா ஜாதிகளிலும் பல சங்கங்கள், பல்வேறு பிரிவினைகள், உட்பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும். நாடார்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இவங்க எல்லா இடத்திலும் வணிக ரீதியாக இருக்கின்றார்கள். 165 சட்டமன்ற தொகுதிகளில் மிக ஓரளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 234 சட்டமன்ற தொகுதியிலும் வாழ்ந்தாலும் கூட 165 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் எப்படி ஒரு சங்கத்துக்குள்ள இருக்கும்? பல அமைப்புகளாக தான் இருக்கும். ஆனால் அரசியல் கட்சிகள் சூழ்ச்சியின் காரணமாக நீங்களாம் ஒன்னா வாங்க ஒன்னா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒன்றாக வர வேண்டும் என்றால் நமக்கு ஏதாவது ஒரு அமைப்பு வேணும், ஒரு தலைவரின் கீழ் போனோம், அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுக்காங்க. அப்போதான் புரட்சி திலகம் சரத்குமார் அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றத்தில் ஒன்றாக கூட்டுறாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாடார் பேரவை, நாடார் சங்கம், வாலிபர் சங்கங்கள், இப்படி கிராமம் கிராமமாக சென்று எல்லாத்தையும் ஒன்னா வச்சு விருதுநகர்ல அப்ப சொல்லுதாங்க, எல்லா ஊருக்கும் சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவிலேயே
காமராஜருக்கு இது போன்ற ஒரு மணிமண்டபம் யாரும் கட்டிடக்கூடாது, நாடார் சமுதாயம் தான் கட்டினாங்க இப்படி ஒரு மணிமண்டபத்தை என்ற ஒரு பெயர் இருக்கணும். அதனால நம்ம அவருடைய பிறந்த ஊரான விருதுநகர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு மணிமண்டபம் கட்டணும், அதுக்காக தான் அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி கிராமங்களுக்கு மக்கள்லாம் வேன் கொடுத்து எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். சரி, அந்த இடத்துல பாக்குறாங்க, எல்லாரும் ஒன்னா கூடுதாங்க. அப்ப அங்க வச்சு ஒரு முடிவு எடுக்காங்க, சரி நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இதை பயன்படுத்துவோம், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்வோம், அப்படியாவது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குகின்றார்கள். இந்த அரசியல் அமைப்பை உருவாக்கி ஒரு 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுதாங்க. அந்த வெற்றி பெற்ற பிறகு என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, இந்த கிராமங்களில் இருக்கிற நாடார் சங்கங்கள்லாம் இருக்குல்ல, அந்த நாடார் சங்கங்கள்லாம் அந்த அரசியல் அமைப்பை நம்பி போறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, கிராமங்களில் இருக்கக்கூடிய நாடார் சங்கங்களை கூட்டாம, நாடார் சங்கங்களை பராமரிக்காம, அந்த சங்கத்தெல்லாம் மூடிட்டு, இந்த அமைப்பு நம்முடைய அமைப்பு, இது நம்முடைய சமுதாயத்திற்கான ஒரு அமைப்பு, நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு கிராமங்களில் கூடிய நாடார் சங்கங்கள் ஒரு சங்கங்களும் கூடாம எல்லா சங்கத்தையும் அழிச்சிட்டு ஒட்டு மொத்தமா அந்த அரசியல் அமைப்புக்குள்ள போறாங்க. அரசியல் அமைப்புக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா அதுல போனோம்னா சங்கங்கள்லாம் காணாம போயிருது, அரசியல் அமைப்பும் தற்போது காணாமல் போய்விட்டது, கிராமங்கள் இருக்க சங்கங்களும் காணாம போயிட்டு. நாங்கள் எதற்காக இன்றைக்கு இதெல்லாம் பதிவு செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய தலைவர்கள் நீங்கள் அரசியலுக்குள் சென்றாலும் கூட கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நீங்கள் உங்கள் சங்கங்களை நீங்கள் பாருங்கள் என்று அன்னைக்கு யாரும் சொல்லலை. நம்ம சங்கமும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சங்கங்கள் மூலமாக ஏற்றப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட அந்த கொடியெல்லாம் அவுத்துட்டு அரசியல் கட்சி கொடி ஏத்துனாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்லுகின்ற போது நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை எப்படியும் நாடார் சங்க விழா நடக்கும். தெருவில் மேடை போடுவாங்க, மைக் செட் கட்டுவாங்க, தெருவில் தான் வச்சுதான் அந்த மேடை போட்டு ஓப்பன் மீட்டிங் நடக்கும். அந்த பகுதிகளில் அந்த மாவட்டங்களில் இல்லை சுற்று வட்டார பகுதிக்கு மிகப்பெரிய நாடார் சமுதாய தலைவர்கள், மிகப்பெரிய வணிகர்கள், இப்படிப்பட்டவங்கெல்லாம் கூட்டு சமுதாயத்தை பத்தி பேச சொல்லுவாங்க. அப்போ அந்த சமுதாய மக்களுக்கு கிராமங்களில் சமுதாயத்தை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு. கிராமங்கள்ல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நாடார் வாலிபர் சங்கங்கள், நாடார் இளைஞர்கள் ஒன்றாக கூடி சங்கங்களை கூடும்போது அங்க உட்காந்து சந்தா வசூல் பண்ணுவாங்க, ஒன்னா கூடி பேசுவாங்க. தவறான பழக்க வழக்கங்களுக்கு அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவா தான் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சங்கங்கள்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நம்முடைய மக்கள் எங்க போறாங்க, எங்கேயாவது குளத்துல போய் தண்ணி அடிக்க, இல்லை எங்கேயாவது தோட்டத்துல தண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் ஒன்றாக கூடுவதற்கான ஒரு அமைப்புகளையோ ஒரு வாய்ப்புகளையோ கிராமங்களை உருவாக்கல. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள், நீங்க எந்த அரசியல் கட்சினாலும் ஓட்டு போடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்க பழைய மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பை, ஒரு நாடார் அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கிராமங்களில் இருக்கக்கூடிய நாடார்கள் ஒரு இடத்துல ஒன்னா கூடி பேசி ஒரு சந்தாவை பிரிச்சு மீண்டும் பழைய நிலைமைக்கு நாடார் சங்கங்கள் கிராமங்களில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கின்றேன். ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா அந்த கிராமங்களுக்குள்ள நுழையும் போது அந்த கிராம நுழைவாய்கள்ல எல்லா ஊர்லயும் போட்டிருக்கோம், ஒரு காமராஜர் படம் போட்டிருப்பாங்க. அந்த படத்துக்கு கீழே நாடார் அவங்க என்ன அமைப்போ அந்த நாடார் சங்கத்து பேர் இருக்கும், அந்த ஊருடைய பேர் இருக்கும். இப்படியெல்லாம் எல்லா கிராமங்களையும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. என்றைக்கு இந்த நாடார் நம்மெல்லாம் சேர்ந்து நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வேணும், அரசியல் அங்கீகாரம் வேணும், நமக்கு எம்எல்ஏங்கிற ஒரு பதவி வேணும்னு சொல்லி என்னைக்கு நாம போனோமோ அன்றைக்கு நாடார் சங்கங்கள் எல்லாம் காணாமல் போக தொடங்கியது. இன்றைக்கு நாம் எதற்காக இது நம்ம கட்சி, இது நம்ம அமைப்பு, இது நம்ம ஜாதிக்கானது என்று நினைத்தோமோ அந்த அமைப்பும் இல்லை, இன்றைக்கு கிராமங்களில் நாடார் சங்கங்களும் இல்லை. அதனால்தான் என் அன்பான நாடார் சமுதாய சொந்தங்களே, இளைஞர்களே, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கிராமங்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒன்றாக கூடி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. ஒவ்வொரு கிராமங்களிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு நாடார் அமைப்பை தொடங்கி அதை வழிநடத்துங்கள். அப்பொழுதுதான் இன்னும் வரக்கூடிய, உங்களுக்கு பிறகு வரக்கூடிய இன்றைய மாணவர்களாக இருப்பவர்கள், நாளைய இளைஞர்களாக வருகின்றவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய சமுதாயம் யாருக்கும் எந்த விதத்திலும் அடிமை இல்லாமல், யாரையும் எதிர்பார்க்காமல், யாருடைய கையும் எதிர்பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காமல் நமக்கு நாமே எல்லா விதங்களில் எல்லா செயல்பாட்டுகளிலும்
எல்லா தேவைகளையும் நாமே உருவாக்குகின்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.